நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு காட்டுல வந்து ஒரு நரியும், பூனையும் நண்பர்கள். அவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச கதையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது பூனையை பார்த்து நரி ஏளனமா, எனக்கு வந்து தப்பிக்க 100 வழி தெரியும், ஆனால் உனக்கு என்ன வழி தெரியும் அப்படின்னு. உடனே பூனை, எனக்கு என்னப்பா தெரியும், உன்ன மாதிரியா, நீ வந்து நரி, நான் வந்து பூனை, சாதாரண பூனை, ஆனால் உனக்கு வந்து 100 வழி தெரியும் தப்பிக்கிறதுக்கு, ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு வழி தான்ப்பா தெரியும் அப்படின்றது. சரி, அது எந்த வழின்னு கேட்டுருக்கு. இல்லை, எனக்கு ஒரே ஒரு வழி தான் தெரியும் அப்படின்ட்டுருக்கு. உடனே தூரத்தில் வேடர் சிங்க கூட்டம் பாய்ந்து வந்து பிடிக்கிறதுக்கு இந்த 2த்தையும். உடனே, நண்பா நீ அப்போ கேட்டியே எனக்கு உனக்கு வந்து 100 வழி தெரியணும், நான் எனக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் தெரியணும். அது நேராக மரத்தில் உச்சியில் போய் உட்காந்துருச்சு. அப்புறம் இந்த நரி வந்து ஐயோ நம்ம 100 வழி தெரியும், நம்ம எந்த வழி எப்படி போகிறதுன்றதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து அந்த சிங்க கூட்டம் வந்து நரியை பிடிச்சி சாப்பிடும். இதே மாதிரி தான் நிறைய பேர் எனக்கு பழைக்கிறதுக்கு 100 வழி தெரியும், 1000 வழி தெரியும் அப்படின்னுவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழி, இட்லி கடையோ எந்த கடையோ வச்சு அவர் அதிலே வந்து நல்லா உழைச்சி முன்னேறி பெரும் தொழில் இருக்கிறாரு. அதே மாதிரி தான் எதுலேயுமே ஒரே காரியத்தில் குறிக்கோளாக இருந்தால் நம்ம வந்து நாளைக்கு வந்து வெற்றி அடையலாம். அதேமாரி இன்னொரு கதை. ஒரு முறை வந்து அக்பர் வந்து பீர்பாலை வந்து பார்க்க வந்தார். அப்போ வந்து அவர் மனைவி, நம்ம அரசர் வந்து பீர்பாலை வர சொன்னீங்க. இல்லை ஐயா, அவர் வந்து இப்போ தியானத்தில் இருக்கார் அப்படிங்கிறது. உடனே அக்பருக்கு கோபம் இருந்துச்சு. நம்மளை விட தியானம் முக்கியமாக, சரி வரணும், வெளியில் வரணும் அப்படிங்கிறது. அவரும் ஐயா தியானம் முடிஞ்சு அவர் வெளியில் வந்து வாங்க அக்பர்ன்றது. உடனே எனக்கு வந்து உனக்கு தெரிஞ்ச தியானத்தை வந்து சொல்லிக் கொடு அப்படின்ட்டு சொல்லிக் கொடுன்னொன்னே, இல்லை அக்பரே, நான் வந்து சொல்லி கொடுத்தா உங்களுக்கு சரிப்படாது, அதுக்கு வந்து தனி குரு வேணும்னு. உடனே அவர் வந்து அடுத்த நாள் அரசவைக்கு வந்து நாட்டில் ஒரு அறிவிப்பு, யார் யாருக்கு தியானம் தெரியுமோ எல்லாரும் நாளைக்கு அரசவையில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. உடனே எல்லா தியானம் தெரியும் வந்து அரசர் கற்றுக்கணும். உடனே அரசர் பீர்பாலை பார்த்து, பார்த்தியா, எனக்கு வந்து நீ வந்து தியானம் சொல்லி தரணும், ஆனால் எனக்கு எவ்வளோ பேர் வந்து தியானம் சொல்லி தந்தாங்க பார்த்தியா அப்படின்னு. உடனே பீர்பால் அரசரை காவலாளியை பார்த்து, யாருங்க எல்லாரும் இந்த முட்டாளை கை செய்யுங்கள், இந்த அரசரை கை செய்யுங்க அப்படின்ட்டு. உடனே காவலாளிகள்லாம் வளத்து போச்சு. உடனே அக்பருக்கு கோபம் வந்துடுச்சு. உனக்கு வந்து நான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன், அதனால் நான் இப்போ சொல்கிறேன், காவலாளிகள் இந்த முட்டாளை கைது செய்யுங்க அப்படின்னு. உடனே இவரை கைது செய்வாங்க. உடனே அவர் சிரிப்பார், ஹஹான்னு சிரிப்பார். அரசரே, பார்த்தீங்களா, நீங்கள் நான் சொன்னேன் கேட்கலாம், ஆனால் நீங்கள் சொன்னீங்க கேட்குங்க. அது எதுவுமே யார் வாயிலிருந்து எந்த வார்த்தை வருதோ அதுதான் உயர்ந்தது. அதேமாரி தான் தியானம், குருக்கிட்ட கற்றுக்கிட்டால் தான் அது வந்து பலனுண்டு. அதான் இந்த கதையோட தத்துவம். உடனே அக்பர் சரின்ட்டு அப்புறம் பீர்பாலை வெளியே செய்வார். இதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.